ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கூடவே அதுக்கான சைட் டிஷ் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் எழுந்துச்சி நல்ல அவசரமாக சீக்கிரமாக செஞ்சு கொடுக்குற மாதிரி, அதுவும் ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரியான சூப்பரான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கும் மட்டுமல்ல, வேலைக்கு போகிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுங்க. நல்லெண்ணெயில் நீங்கள் தாளிச்சாதான் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அது கூட கடுகு, சீரகம், பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. கார தேவைக்கு ஒரு பச்சை மிளகாவும், நான் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பச்சை மிளகா சேர்க்க மாட்டேன் நான். ஸோ விருப்பப்பட்ட ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு கொஞ்சம், அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம், இதையும் சேர்த்து கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்க்கலாம், இல்லைன்னா வேக வச்சுட்டு கொஞ்சம் சேர்த்துங்க. ஸோ அப்படின்னா நமக்கு ஒரு 2 நிமிஷத்துலேயே சாப்பாடு ரெடி ஆகிடும். அதுக்காக தான். ஸோ இது கூட துருவி வச்சுருக்க கேரட்டை நம்ம சேர்க்குறோம். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கேரட்டோ, பீட்ரூட், கோஸ் இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு காய்கறிகள் நம்ம சேர்க்கும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மசாலா பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சாம்பார் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் கேரட் வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ உதிரியாக வடித்த சாதம், ஆறின சாதத்தை தான் இதில் சேர்க்கணும். இதை நீங்கள் எந்த சாதம் நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் சாதம் குழஞ்சிருந்துச்சுன்னா இது சாதத்துக்கு நல்லாவே இருக்காது. லஞ்ச் பாக்ஸ்க்கு தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு மட்டும்தான் குழையிற மாதிரி பண்ணுங்கள். மற்ற எல்லாத்துக்குமே சாதம் உதிரியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, விருப்பப்பட்டால் நீங்கள் லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வீட்டில் காய்ச்சினது தான். ஸோ நல்ல வாசனையாக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் வைக்கும்போது ஒரு டீஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றிட்டிங்கன்னா திறக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ சூப்பரான நமக்கு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரியான சைட் டிஷ் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. பொடிசாக நறுக்கின சின்ன வெங்காயம், இதுக்கு வெங்காயம் தான் உங்களுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளாக செய்யக்கூடியது. காலையில் அவசரமாக செய்கிறோம்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நல்லா பொடிசாக நறுக்கின தக்காளி ஒன்று சேர்த்துப்போம். இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சமாக, இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் அல்லது சாம்பார் பவுடர் நீங்கள் எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ கார தேவைக்கு அதையும் சேர்த்துட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க, ஏன்னா இல்லைன்னா கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மசாலா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இதில் வேக வச்ச முட்டையை இதோடு நம்ம சேர்க்குறோம். ஸோ ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூலில் பசங்களுக்கு நம்ம வெறும் முட்டையை கொடுத்து விடுறதை விட இந்த மாதிரி மசாலாவோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ ஒரு 2 to 5 minutes நீங்கள் அப்படியே வச்சுடுங்க, அடுப்பிலே இருக்கட்டும். அது மேலே கொத்தமல்லி இலையும் ஒரு டீஸ்பூன் வீட்டில் காய்ச்சின நெய்யும் இதோட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பிரட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ நமக்கு பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹெல்த்தியான சாப்பாடு ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இது கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் நீங்கள் ஆட் பண்ணலாம், பட்டாணிக்கு பதிலாக உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது அந்த நெய்யோட ஸ்மெல்லோடு சாப்பிடுவாங்க. கேரட் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. அதுவும் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. காலையில் ஏஞ்சி ரொம்ப டென்ஷனே ஆக வேண்டாம். இதை நம்ம கட் பண்ணணும், காய்கறி நறுக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷனே இல்லாமல் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அதே இது கேரட்டில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்கிறதுனால ஸோ வாரத்துக்கு 2 அல்லது 3 நாள் பசங்களுக்கு இந்த ரைஸ் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.